ஓகே, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓகே, ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணுவோம். எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத சாட்ல அப்படியே மெசேஜ் பண்ணுங்க. இது மாதிரி சொல்றது நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜி அப்படின்னு வேணா டைப் பண்ணுங்க. ஜி மீன்ஸ் குட். அப்படியே சாட்ல அப்படியே டைப் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்த வந்து கதையா படிக்கிறப்ப ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு யாரும் ஜாயின் பண்ணல. ஓகே, அடுத்ததா வந்து between range select star from students where age between 20 and 20. இப்ப எனக்கு இதுல இருந்து இதுவரையும் அப்படின்னு ஒரு சூழல்ல கேக்குறீங்க அப்படின்னா இது ரேஞ்ச் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிட்வீன் கீவேர்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிகினிங் வேல்யூவை கொடுப்பீங்க அந்த ரேஞ்சில், அண்ட் எங்க முடியுதோ அந்த எண்ட் வேல்யூவை கொடுப்பீங்க. ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுப்பீங்க. தேங்க்ஸ் சரி. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா 20ல இருந்து 25 வரையும் யாரோட வயசுலாம் இருக்கோ, இப்போ ஒரு 10 பேரோட வயசு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 ரெக்கார்டு வரும் இதோட அவுட்புட் ரன் பண்றப்ப. select star from students are age between 20 and 25. அடுத்தது லைக்னா தெரிஞ்சிச்சுல, இது மாதிரிப்பா அப்படின்னு கேட்கறோம்ல, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ட்ரெஸ் கடையில கேட்கறோம்ல, நம்மள பொருள் கேட்கறப்ப எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இந்த மாதிரி தான் இது. கே மாதிரி எனக்கு பேர் இருக்கிறதெல்லாம் கொண்டு வா. ஹச் மாதிரி இருக்கிற ஹச் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற பேர்லாம் கொண்டு வான்னா கே எடுத்துட்டு ஹச் போட்டுருங்க. லைக் இஸ் கூகுள் சர்ச் ஃபார் டேட்டாபேஸ். நம்ம கூகுள்ல போயிட்டு தேடுறோம்ல, அந்த கான்செப்ட் படி லைக் கொடுக்குறீங்கன்னா அந்த டேபிள்ல ஸ்டூடெண்ட் டேபிள்ல போயிட்டு என்ன பண்ணும், யாரோட பேரெல்லாம் ஹச்ல ஆரம்பிக்குதோ அவங்கள போய் தேடி ஒரு 50 ரெக்கார்டு ஹச்ல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 50 பேரு ஸ்டூடெண்ட் பேரு, 50 ரெக்கார்டு இதுக்கு வரும். மேனேஜர் என்ன கேட்கிறாரு ஹரிட்ட, ஃபைண்ட் நேம்ஸ் ஸ்டார்டிங் வித் ஹச். இது எதுக்காக கேட்கலாம், ஒரு சினாரியோ படி, இல்ல யாரெல்லாம் மார்க் வந்து 50க்கு இது அது வந்து கிரேட்டர்ல வரும், 35க்கு மேல எடுத்திருக்காங்களோ இல்ல 35 கீழே யார் எடுத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுப்பா அப்படின்னு கூட கேட்கலாம். வேர் மார்க்ஸ் லெஸ் தென் 35 யாரெல்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்களோ அவங்கள ஒரு தனி கவனம் செலுத்துறதுக்காக கூட அப்படி கேட்கலாம். இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து கேட்பாங்க. இந்த சினாரியோ படி மேனேஜர் கேட்கிறாரு, ஆக்சுவலா யார் கேட்பான்னா கிளையண்ட் கேட்பாங்க. அது வந்து டெவலப்பர் கோடிங் எழுதியிருப்பாரு. ஒரு சில நேரம் நம்மளுக்கே ஆட்டோமேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்மளே ஃப்ரேம் பண்ணணும் புரிய. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தது எப்படி ஆர்டர் பண்றது, மேனேஜர் கேட்கிறாரு, எனக்கு வயசுபடி ஆர்டர் பண்ணி கொண்டு வாப்பா டேட்டாவை, எனக்கு சும்மா ஒரு மாதிரி கசகசன்னு ஒரு மாதிரி கொண்டு வராத, எனக்கு வரிசையா ஆர்டர் பண்ணி வயசு யார் அதிகமா இருக்காங்களோ ஓல்டர் ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் லேட்டர், அதுக்கு அடுத்து வருஷம் வரிசையா. இப்போ 50 வயசு இருக்காங்கன்னா 50, 48, 45 இந்த ஆர்டர்ல எனக்கு கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க, டேட்டாவை எடுக்கிறதுக்கு இந்த பொறி, அவர் வருஷப்படி கேட்கறதுனால ஆர்டர் பைன்னு போட்டுட்டு எந்த வயசுக்கு எந்த ஆர்டர் படி கேட்கிறாரு, ஏஜ் படி. அப்ப அந்த காலம் நேம் கொடுத்துட்டு இறங்கு வரிசையில தானே கேட்கிறாரு. அப்ப டிசெண்டிங், அவரு டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்கல, நானா இங்க டைப் பண்ணிடுறேன். டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்கிறாரு. ஓகே, இங்க இருக்குல்ல ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் லேட்டர். அடுத்தது லிமிட். ஜஸ்ட் ஷோ டாப் 3 ரெக்கார்ட்ஸ். எனக்கு மேல இருக்கிற 3 ரெக்கார்டு மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஒய்சி 1000 ரோஸ், ஒய்சி மில்லியன் ரோஸ், when 3 is enough. ஏன் அப்படின்னா ஒரு சாம்பிள் பாக்குறதுக்காக.
அதனால இது என்ன பண்ணும், வர்ற அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக, எப்படி டேட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப டிஸ்டிங்க்ட்னா இப்போ ஏஜ் வந்து நிறைய கிடக்குன்னு வச்சுக்கோங்க, 10, 11, 11 ஒரே வயசு நிறைய தடவை கிடக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. இது எந்த சினாரியோல இந்த மாதிரி வரும் அப்படின்னா, எனக்கு என்ன மாதிரி வயசு உள்ள பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களோட ஸ்டூடெண்ட் டேபிள்ல 20 டைம்ஸ் 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 20 டைம் 12 வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. எனக்கு என்ன வேணும், என்னென்ன வயசுல உள்ள பிள்ளைங்க படிக்கணும். அப்ப இந்த டிஸ்டிங்க்ட் கொடுத்து ஏஜ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை தான் 12 வரும். மித்த என்னென்ன வயசு இருக்கோ அது ஒரு டைம் தான் வரும் அவுட்புட். இந்த சினாரியோல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நல்லுங்கிறது காண போன மிஸ்ஸிங் டேட்டாவை செக் பண்றதுக்கு என்னன்னா, இமெயில் வந்து நல்லா இருக்கா, யாரெல்லாம் இமெயில் ஐடி கொடுக்கலையோ அவங்கள கண்டுபிடிக்கிறது சினாரியோ. ஏலியஸ்ங்கிறது ஃப்ரெண்ட்லி நேம், ஒரு நம்மளுக்கு அவுட்புட் வர்றப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக, ரீடபிளா இல்ல அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் ரிப்போர்ட்ஸ். அடுத்தது இப்ப டேட்டா எல்லாம் பக்காவா அனுப்பிச்சிட்டாரு மேனேஜர், ஒரே ஸ்மைலிங். என்ன ரூல்ஸ், செலக்ட் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணவே கூடாது, எப்பயுமே வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க, இண்டெக்ஸ் பண்ணுங்க ஃபில்டர் காலம்ஸை. இதை அப்கமிங் கிளாஸ்ல பார்ப்போம். ஃபாஸ்டா வர்றதுக்காக இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது நீங்க தான் டிபிஏ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணியாச்சு. ஏஜ் வந்து 20க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கு. பேரும் இமெயில் மட்டும் வர்ற மாதிரி ஒரு கொரி ஃப்ரேம் பண்ணி அவுட்புட் காமிக்கணும். யாரோட பேர்லாம் ஏல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கொரியை எடுத்து நீங்க ரன் பண்ணணும். வர்ற அவுட்புட் வந்து ஏஜ் வயசுபடி டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அடுத்ததா டாப் 3 ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வரணும். இதான் செஞ்சு பார்க்கலாமா? How many of you are ready? MySQL ஏற்கனவே ஓப்பன் ஆயிருக்குது. அது ஞாபகம் இருக்குங்களா எப்படி MySQL ஓப்பன் பண்ணணும்னு? ADSQL இல்ல MySQL ஒர்க் பெஞ்ச் தேனீங்கன்னா வரும். அது வந்து அங்க போயிட்டு நீங்க வந்து டிபிஐ கனெக்ட் பண்ண பிறகு இந்த ஃபைல்ல போயிட்டு செஷன் மேனேஜர் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும், யூசர் நேமு, பாஸ்வேர்டு கொடுக்கணும். இதெல்லாமே ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம். போர்ட் நம்பர் கொடுக்கணும். ஒரு தடவை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே வச்சு கிளிக் பண்ணி போகலாம். ஓப்பன். கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க, இந்த கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்கு. எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல ஒரே ஒரு ரெக்கார்டா இல்ல, ஆர்டர்ஸ்ல ரெக்கார்டே இல்லை, ஸ்டூடெண்ட்ல ரெக்கார்டே இல்லை, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இருக்கு. உங்களுக்கு தேவையானது இதுல இருந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயில அந்த டேட்டால இல்ல, எம்டியா தான் இருந்துச்சு. ஒரு டேட்டா இருக்குது. நான் ஒரு 2-3 டேட்டா அதில் இன்செர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் இன்டு இது என்ன அப்படின்னு பாக்குறேன். ஜிஐல இன்செர்ட் பண்ண வர மாட்டேங்குது. செட்டிங்ஸ் ஏதோ இது பண்ண மாட்டேன். இன்செர்ட் இன்டு எம்ப்ளாயி, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு,
இமெயில், சேலரி, என்னது, ஜாயினிங் அண்டர்ஸ்கோர் டேட்டு, ஸ்டேட்டஸ், வேல்யூ. எல்லா டேட்டாவும் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி 01, கமா எம்ப்ளாயி நேம் ராமு. அடுத்தது இமெயில் ஐடி ramu@gmail.com. என்னது சேலரியா 10,000. ஸ்டேட்டஸ் ஆக்டிவா இருக்க. கரெக்டா கொடுத்தாச்சா? இன்செர்ட் பண்ணலாமா? ரெடி ஆயிடுச்சு. இன்செர்ட் பண்ண போறேன். ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. அன்னோன் காலம் எம்ப்ளாயி ஐடி, அன்னோன் காலம் எம்ப்ளாயி. என்னன்னு தெரியுதா தப்பு? இஎம்பி ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஆனா டேபிள்ல இருக்கிற காலம் நேம பாருங்க, இஎம்பி அண்டர்ஸ்கோர் ஐடி. எரர் வர்றது வந்து மீனிங்ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்லும். அதை சரி பண்ணிக்கணும். எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடின்னு மாத்திட்டேன். இப்ப ரன் பண்றேன். அடுத்தது காலம் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இங்கே அண்டர்ஸ்கோர். இமெயில் column does not match value count. Actually 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 கரெக்டா தானே கொடுத்துருக்கோம். ஏன் அப்படி வருது? காலம் வேல்யூஸ் வந்து அத்தனை வேல்யூஸ் 5 தானே கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6. என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு தெரியுதா? ஜாயினிங் டேட்டை விட்டுட்டோம் பாருங்க. ஃபார்மட் வந்து மாறி கிடக்குது. இருக்குதான்னு பார்ப்போம். கரெக்ட் டேட் வேல்யூ. நீங்க செய்யறப்ப இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதனால எரர் வருது அப்படின்னா பயப்படாதீங்க. போயிடுச்சு, டேட்டா போயிடுச்சு பாருங்க உள்ள. அஃபெக்டட் ரோஸ் 1. ஒரு டேட்டா இன்செர்ட் ஆயிடுச்சா? பார்க்கலாமா இன்செர்ட் ஆயிடுச்சான்னு? எப்படி பார்க்கறது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இது என்ன டேபிள் நேம்? எம்ப்ளாயியா? எம்ப்ளாயி. ஓகே, 2 டேட்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், நம்ம பார்த்தது கொஸ்டின் செலக்ட் வந்து நார்மலா செலக்ட் எல்லாமே எடுக்கிறது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், எனக்கு வந்து யார் சம்பளம் எல்லாம் 10,000க்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர், எனக்கு வந்து ராஜுவோட சம்பளம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. வேர் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு ராஜு. ஓகேவா? இப்ப 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 கொடுத்தோம்னா என்ன பண்ணும்? வெறும் ராஜு என்ன என்ன இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கும். ஜஸ்ட் கற்பனை பண்ணிக்கிங்க, இதுல ஒரு 10 லட்சம் ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு போய் பார்க்க தேவையில்ல ராஜுவோட சம்பளம் என்னன்னு. இது மட்டும் எடுத்துட்டு வந்துடும். அடுத்ததா எனக்கு வந்து இன்னொரு கண்டிஷன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர்
எம்ப்ளாயி நேம் வந்து ராஜுவாவும் இருக்கணும். அண்ட் அடுத்தது இன்னொரு கண்டிஷன், ஸ்டேட்டஸ் வந்து அவர் வேலையிலையுமே இருக்கணும், வேலையை விட்டு போயிருக்க கூடாது. இப்போ அண்டு கொடுக்குறேன். இப்ப என்ன கண்டிஷனு, எனக்கு கேள்வி என்ன, யாரு ராஜுன்னு இருக்காங்களோ அவர் வந்து வேலையில இருக்கிறவரு அந்த டேட்டாவை எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கன்னு கேக்குறேன். அண்டர் ஸ்கோரை வேற மிஸ் பண்ணிடுறேன். ஓகே, வந்துருச்சு பாருங்க டேட்டா. இது மாதிரி நீங்க ப்ளே பண்ண வேண்டியதான். இந்த இன்டிஜர்னா அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் கொடுக்கறது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இல்ல இப்ப எனக்கு வந்து வெறும் எம்ப்ளாயி நேமு கமா சேலரி மட்டும் வேணும், எல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா இது பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுத்துட்டு வருது. ஆனா இந்த எம்ப்ளாயி டைப்ல நிறைய காலம் இருக்கு. எனக்கு எம்ப்ளாயி நேமும் சேலரி மட்டும் எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி நீங்க கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணுன்னா. இப்போ செலக்ட் எம்ப்ளாயி நேம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம் லைக் என்ன கொடுக்கலாம், பர்சன்டேஜ் யூன்னு முடியுது. ஓகேவா? யாரோட நேம் எல்லாம் யூன்னு முடியுதோ அவங்க பேர் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு கொடுக்குறேன். வருதான் பாப்போமா? அண்டர்ஸ்கோர் தான். ரெண்டு ரெக்கார்டுமே எடுத்துட்டேன், ஏன்னா ரெண்டு ரெக்கார்டுமே மேட்ச் ஆகுது, யூல தான் முடியுது ரெண்டு பேருமே. இப்ப இந்த மாதிரி நீங்க அப்படியே கிரியேட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க, அதுல ரெக்கார்டிங் செட் பண்றீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணலாம். நான் இப்ப நான் சொன்னதெல்லாம். அடுத்தது வேற எம்ப்ளாயி நேம் லைக் ஆர்ல ஆரம்பிக்கணும் கண்டிப்பா. பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா ஆறுல ஆரம்பிக்கிற பேர்லாம் எடுத்து வந்துடும். நம்ம ரெண்டு பேருமே இருக்கிற ரெண்டு ரெக்கார்டு ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆறு கொடுத்துருவோம். கன்ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்தோம்ல, அதோட எரர் அடிக்க தெரியுதா? ஏன்னா 101 பிரைமரி கீ ஏற்கனவே ராஜுக்கு 101 இருக்கு, எரர் அடிக்குது பாத்தீங்களா? அதே பேர்ல ஸ்டூடெண்ட் ஐடி இன்னொருத்தர் வராது. அடுத்தது எம்ப்ளாயி இமெயில், அதுவுமே வந்து டூப்ளிகேட் செக் பண்றேன், ஒரே பேர்ல ஏற்கனவே இருக்கிறது வராது. போயிடுச்சு டேட்டா. இப்போ ஆறுன்னு பேர் ஆறு நார்மலா செக் பண்ணீங்கன்னா இப்போ 3 ரெக்கார்டு இருக்கு, ராஜு ராமு ஹரி. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஆறுன்னு ஆரம்பிக்கிற பேர் மட்டும் தான் எனக்கு வேணும். அது அவங்களோட பேரு எவ்வளவு சம்பளம் பாருங்க, ராஜு ராமு மட்டும் இருக்கு பாருங்க, ஹரியை காணும் பாருங்க. இந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணலாம். அது மாதிரி வயசு, ஆமா டேட்டா என்ன இருக்கோ அது மாதிரி. இப்ப இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க, இன்னும் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி இன் 100 101. இந்த ரெண்டுல இருக்கிறது மட்டும் எனக்கு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா சரி, 101 102 இது மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னா அந்த ரெக்கார்டை மட்டும் எடுத்துட்டு வா. ராமு ஹரி மட்டும், ராஜு காணும் பாருங்க அவர் 100 அப்படிங்கிறது. இது மாதிரி நீங்க ப்ளே பண்ணலாம். இப்ப சம்பளம் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர், இது ஆக்சுவலா வந்து ரொம்ப பேசிக்கான இது. இது தெரியல அப்படின்னா நிறைய தான் நம்மளுக்கு குழப்பம் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டோரி பேஸ்ல நம்ம கத்துக்கிட்டு போறோம். அதனால கொஞ்சம் நல்லா எல்லாருமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சேலரி, யாருக்கெல்லாம் சேலரி 10,000க்கு மேல இருக்குதோ அவங்களை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா இதே அவுட்புட் தான் வரும். நம்மளுக்கு வந்து கம்மியா உள்ள சேலரி யாரும் இருக்காங்க, யாருன்னு பாத்துருவோம். 1000த்துல இருக்கார் ராஜு. இப்ப அவுட்புட் என்ன வரும், 10,000க்கு மேல இருக்கிறவங்களை எடுத்துட்டு வந்தா என்ன வரும்னு பாருங்க, 0. என்ன ரீசன் தெரியுதா? 10,000க்கு மேலன்னு கேட்கறேன். இதே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த ரெண்டையும் எடுத்துட்டு வந்து பாருங்க. எனக்கு வந்து 10,000மாவும் இருக்கலாம், 10,000க்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னா அந்த இந்த மாதிரி பிளே பண்ணி பாருங்க ஒன்னொன்னையும். இங்க நம்ம எடுத்த கிளாஸ ஒன்னொன்னா இது மாதிரி போயிட்டு டேட்டா கிரியேட் பண்ணுங்க ஒரு டேபிள. நோட்ஸ் கிளாஸ் 6. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, உங்களோட ஏபிகிட்டே கேளுங்க. டுகெதரா லேர்ன் பண்ணுங்க. என்ன சொல்றதுன்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஒரு அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்றது, வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி, இன் எப்படி கீவேர்டு யூஸ் பண்ணி எடுக்கிறது, அண்டு யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, பிட்வீன் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, வேற என்ன ஆர் கொடுத்து எப்படி யூஸ் பண்றது, லைக் பர்சன்டேஜ் கொடுத்து எப்படி எடுக்கிறது, ஃப்ரெண்டுல பர்சன்டேஜ் கொடுத்து பின்னால முடிகிற மாதிரி பேரோட ஏதோ ஒரு ரெக்கார்டு என்ன லெட்டர்ல முடியுதோ அந்த மாதிரி ஃபெச் பண்ணணும், பேட்டர்ன் மேட்சிங். இந்த மாதிரி நிறைய வகைகள் செலக்ட் கொரிஸ்ல எப்படி ஃபில்டர் பண்றது, என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது, இதை பத்தி பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸோட இன்டர்வியூ கிளாஸ் பார்த்தோம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து நீங்க ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்னு, அதுல டேட்டா கொஞ்சம் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கொரியை ஃப்ரேம் பண்ணி நீங்க செஞ்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, நீங்க என்டர் பண்ண டேட்டாவில் ஸ்டூடெண்ட் 20 வயசுக்கு மேல இருக்கவங்கள கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்டர் பண்றப்ப வயசு 20, 25, 23 இப்படி எல்லாம் போட்டு விடுங்க. அப்பதான் இதுக்கு மேட்சான ரெக்கார்டு வரும், இல்லைன்னா வராது. நீங்க கொரி ரெடி பண்ணி ரன் பண்ணாலுமே மத்ததுல அப்புறம் ஏங்கிற பேர்லயும் கொஞ்சம் பேரை இது பண்ணுங்க, அப்பதான் மேட்ச் ஆகும் இந்த ஹோம்ஒர்க் செய்யறப்ப. பாக்கி இதுக்கெல்லாம் வந்து எதுவும் கண்டிஷன்லாம் கிடையாது. 5, 4, 2க்குலாம். டாப் 3 ரெக்கார்ட்ஸ்னா லிமிட். சார்ட் பை ஏஜ் அப்படின்னா டிசெண்டிங், என்ன காலம், ஆர்டர் பை காலம் நேம் டிசெண்டிங், ஆர்டர் பை காலம் நேம் அசெண்டிங். டிஃபால்ட்டா அசெண்டிங் தான், அசெண்டிங்னு கொடுக்க தேவையில்ல, அதுவாகவே அசெண்டிங் ஆர்டர்ல தான் வரும், நீங்க கொடுக்கலனாலும். டிசெண்டிங்கா வேணுங்கிறப்ப மட்டும்தான் ஆர்டர் பை காலம் நேம் டிசெண்டிங் அப்படின்னு கொடுப்போம். இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. நான் நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? நான் இதை வந்து மிங்கிள் பண்ணி எடுத்துடலாம் 2-3 கிளாஸா. இந்த இருக்குல்ல இதெல்லாம் கடன்னு நான் என்ன ஆகும்னா, நான் பின்னால போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இது வந்து இதனால நிறைய விஷயங்கள் வந்து கிளாரிட்டி இல்லாம ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுனாலதான் இது எப்படி எடுக்கிறேன். நீங்க வந்து இந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணி ஹோம்ஒர்க் செஞ்சு பாருங்க. எல்லாருமே வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, அது யார் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஷேர் பண்ற ஸ்கிரீனை ஒரு போட்டோ எடுத்துக்கங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இவங்களோட நம்பரை ஒவ்வொருத்தவங்களோட நம்பரையும் மற்றவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். இப்போ ஹரியோட நம்பர் மொஹிக்கும் மொயினேஷுக்கும், மொயினேஷோட நம்பரை ஹரிஹரனுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? அடுத்ததா நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பேட்ச்லயுமே மேம்படுத்திட்டு தான் வர்றோம். இப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விசுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ரொம்ப திறமையான, ஒரு ரொம்ப கான்பிடண்டா இருக்க மாதிரியும் நிறைய கத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இது எதுக்காக அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் ஆவீங்க. அதனால நம்மளோட திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பவர் கூட. இதை கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இது நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. நல்லா பயங்கரமா கத்துக்கிட்ட மாதிரியும், உங்களை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும், நல்ல சம்பளம் வாங்குற மாதிரியும் நல்லா கற்பனை இமேஜின் பண்ணிக்கிங்க. நல்ல நாலேஜ் ஷேர் பண்ற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிங்க. நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது எல்லாருமே போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க நம்புறேன். அண்ணா அந்த மெயில பாத்தீங்களா? நான் மெயில்ல வந்திருந்ததா சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
எல்லாருமே அண்ணே எதுக்கு chatல வந்து மோர் பவர் விக்னேஷ் தேவி அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. இல்ல இவங்க நான் வந்து அந்த ஹோம்ஒர்க் ஜிமெயில்ல வந்துருந்துச்சா பார்த்துட்டேன் இந்த இருக்கு பாருங்க. ஓ எனக்கு வந்துச்சா ஹோம்ஒர்க் வரலையானே தெரியலண்ணா. நீங்க ஹோம்ஒர்க் செஞ்சு இவங்க வந்து ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. லாஸ்ட் கிளாஸ் எப்படி செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்காங்க, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, அடுத்து ஒரு டேபிள் அதை ஃபெச் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 2 ரோ ரெக்கார்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரோ ரெக்கார்டு 2 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் யாருக்கெல்லாம் ஸ்டூடெண்ட் ஐடி 102 அவங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க ஏஜ் 13. அதுக்கு முன்னால என்னவா இருந்திருக்குன்னா 21 இருந்திருக்கு, தவறுதலா இருந்திருக்கு. அது 13 மாத்திருக்காங்க. அடுத்தது யாருக்கெல்லாம் 100 இருக்கோ ஸ்டூடெண்ட் ஐடி அவங்களுக்கு ஏஜ் 43 போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஏஜ் 19 இருந்திருக்கு. எல்லாருமே சாட்ல மோர் பவர் டு விக்னேஷ் தேவி அப்படின்னு போடுங்க. எம்பிவி அப்படின்னு ஷார்ட்டா டைப் பண்ணுங்க. என்பிவி மோர் பவர் டு விக்னேஷ் தேவி. நீங்களுமே இது மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணுங்க. அடுத்தது டெலீட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஐடி யாருன்னா 104ங்கிற ஒரு ரெக்கார்டு. இதை நான் சாட்ல கூட பின் பண்றேன், யாராவது எடுத்துக்கங்க. ஆமா. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? நம்ம வைண்ட் அப் பண்ணிக்குவோம். நம்ம அடுத்த கிளாஸ் வந்து கம்மிங் ஃப்ரைடே பார்ப்போம். தேங்க்யூண்ணா. வெல்கம் சார். Thanks everyone. I hope I deliver my best. We keep improving, we keep learning, learn together, grow together, upskilling every day. Compare yourself. உங்களையே நீங்க கம்பேர் பண்ணிக்கிங்க. நேற்று இருந்த அறியா இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பெட்டர் ஆகிட்டே இருக்கணும். வேற யாராவது கம்பேர் பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல கம்பேரிசன் கிடையாது. தேங்க்ஸ் everyone. Bye தேங்க்யூண்ணா. பாய். bye.